வாங்க வாங்க மகிழ்ச்சி மலர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வெறும் இலைகளையும் அண்ட் ரெண்டே ரெண்டு ஹெலிகோனியா ஃப்ளவர்ஸையும் வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு ட்ராபிக்கல் ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவை விதவிதமான இலைகள். இதை என்னோட இந்தோனேஷியன் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணினாங்க. அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்ல சோப் பண்ணின ஃப்ளவர் ஃபோமை வேஸ்டில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஃப்ளவர் ஃபோமை வேஸ்க்கு தகுந்த ஷேப்பில் கட் பண்ணிட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணுறச்ச அது 1.5 இன்ச் அந்த வேஸுக்கு வெளியில் நீட்டின்னு இருக்கணும். அப்போ தான் அந்த இலைகளெல்லாம் நம்ம வெளியில் தெரிகிற மாதிரி அழகாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த அரேஞ்ச்மெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டியே அந்த இலைகளை விதவிதமாக ஷேப் பண்ணி அவங்க ஃபிக்ஸ் பண்ணினாங்க. நல்ல பெரிய அண்ட் ரொம்ப அழகான ஒரு அரேஞ்ச்மெண்ட். ரெண்டே ரெண்டு பூக்களில் வெறும் இலைகளை வச்சு ரொம்ப குறைந்த செலவில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணினாங்க. அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நான் பார்த்து ரசித்தேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். முதல்ல இந்த உயரமான புல் மாதிரி குச்சி மாதிரி இருக்கிற இலைகளை பேக்ட்ராப் மாதிரி அந்த ஸ்பாஞ்சோடு பேக் சைடில் ஃபிக்ஸ் பண்ணினாங்க. அப்புறமா கொஞ்சம் ப்ராடாக பறந்து இருக்கிற லீவ்ஸ்னால அந்த ஃபோமை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் அகலமான பெரிய இலைகளால் ஃபோம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நீளமாக டபுள் கலரில் அலங்காரமாக இருக்கிற இலைகளை எடுத்து அதை ஷேப் பண்ணி அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் ரொம்ப அழகாக வச்சாங்க. அதை எப்படி ஷேப் பண்ணுறாங்கங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ரெட் ஃப்ளவர்ஸோட எதழ்களையும் அவங்க அழகாக கொஞ்சம் ஷேப் பண்ணி விட்டாங்க. அப்புறம் இந்த இன்னும் கொஞ்சம் இலைகளை எடுத்து இது மாதிரி அதை ரோல் பண்ணி அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நடுவில் வச்சாங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. கொஞ்சம் கூட கேப்பே தெரியாமல் விதவிதமாக 2-3 டைப்ஸ் இலைகளை வச்சு அந்த அரேஞ்ச்மெண்ட்டை அலங்கரிச்சாங்க. கடைசியாக பாம் லீவ்ஸை பேக் சைடில் வச்சு கவர் பண்ணினாங்க. அவங்க அந்த இலைகளை வைக்கும்போது அந்த அரேஞ்ச்மெண்ட்டோட ஷேப்பை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணினாங்க. வெறும் இலைகளை வச்சு இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியுங்கிறத நான் இவங்ககிட்டேருந்து கற்றுண்டேன். நான் அரேஞ்ச்மெண்ட் முடிஞ்சிடுதுன்னு நினச்சேன். இப்போ இன்னொரு விதமான குரோட்டன்ஸ் மாதிரி ஒரு இலைகளை அதில் வைக்கிறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே பண்ணுறாங்க. அரேஞ்ச்மெண்ட் இப்போது கம்ப்ளீட் ஆகிடுது. இந்த அரேஞ்ச்மெண்ட் ஒரு 15 டேஸ் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா. ஃபைனலாக இந்த அரேஞ்ச்மெண்ட்டை ஒரு சுற்றி வந்து செக் பண்ணி எங்கேயாவது கேப் இருந்தால் அதில் 1 or 2 லீவ்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அரேஞ்ச்மெண்ட் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுது. அதை அழகாக இப்படி டிஸ்ப்ளே பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.